வாழ்த்து. மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடலின் நூல் மூதுரை. நூலாசிரியர் ஔவையார். நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள் உள்ளன. சொல்லும் பொருளும். மாசற குறை இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம், நாடு. ஔவையார் இயற்றிய நூல்கள். ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றைவேந்தன் நல்வழி. மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. 6ஆம் வகுப்பு இயல் 4 கவிதை பேழை. துன்பம் வெல்லும் கல்வி. எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கல்வியின் அழகே அழகு என்பவர் பெரியோர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். சொல்லும் பொருளும். தூற்றும்படி, இகழும்படி. மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், அழியாமல். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இவர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான்காடு. மக்கள் கவிஞர் என்ற பட்டம் பெற்றுள்ளார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். உரைநடை. கல்வி கண் திறந்தவர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? காமராசர். காமராசர் பிறந்த வருடம் இறந்த வருடம். பிறந்த வருடம் 1903 ஜூலை 15. இதை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு இறந்திருக்காரு. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராஜர். முதல் கட்டமாக 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருந்தார். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமைவதற்காக முயற்சி எடுத்தவர். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. கல்வித்துறையில விதிகளை மாற்றி மாணவர்களின் நலனுக்காக அதை மாற்றி அமைச்சிருக்காரு. கல்வி கண் திறந்தவர் என தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். காமராசருடைய சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற போது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000 தொடக்க பள்ளிகள். அவற்றை உடனடியாக திறக்க ஆணை பிறப்பித்தார். இலவச கட்டாய கல்வியை சட்டமாக இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். பள்ளிகளில் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக டேஸ் திட்டத்தை அறிமுகம் செய்தார். சீருடை திட்டத்தை. மாணவர்கள் உயர்கல்வி பெற கல்லூரிகளை உருவாக்கியவர் காமராஜர். உருவாக்கிய கல்லூரிகள்: பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள்: மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் மணி மண்டபம் 2/10/2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு 1976. விரிவானம். நூலகம் நோக்கி. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்றவர் ஔவையார். நூலகங்களின் வகைகள் யாவை? மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்குள்ளது? தமிழ்நாடு, சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எவ்வளவு பரப்பளவில் எத்தனை தளங்களுடன் இயங்குகிறது? 8 ஏக்கர் பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகள் உள்ளன. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை முனைவர் சீர்காழி ரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலக அடுக்குகளில் உள்ள நூலகங்களின் விவரங்கள்: தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், ஒளி வடிவ குறுந்தகடுகள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, புவியியல் போன்ற நூல்கள். பழமையான ஓலைச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து வைத்துள்ளனர்.
8ஆம் தளம். நூலகத்தின் நிர்வாக பிரிவு. 7ஆம் தளத்தில் உள்ள சிறப்பு துறைகள் யாவை? அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் மின் நூலகமும், அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. நூலகத்தில் உள்ள வசதிகள் யாவை? நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி. இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்க கூடம், கண்காட்சி அரங்கு போன்ற வசதிகளும் உள்ளன. தமிழக அரசு ஊர்ப்புற நூலகத்திற்காக டேஸ் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. நடமாடும் நூலகம். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது SR அரங்கநாதன் விருது. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இலக்கணம். இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கிடையே டேஸ் டேஸ் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் டேஸ் எழுத்துக்கள் ஆகும். இன எழுத்துக்கள், நட்பெழுத்துக்கள். எடுத்துக்காட்டு: திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். மெய்யெழுத்துக்களை போன்றே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஒ, ஓ. குறில் எழுத்து இல்லாத ஐக்கு ஈயும் ஔவுக்கு ஊவும் இன எழுத்துக்களாகும். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் டேஸ் வருவதில்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓதல், தூவும், தழீ. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை? அக்கு, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15 மாணவர் தினமாக கொண்டாடுகிறோம். விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம்.